Hi my dear friends, this is me Jennifer. You're watching me on Happy Cloud Academy channel and this channel is mainly focusing on our health. ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட பாடியில் இருக்கிற கேலரிஸ் நல்லா பேர்ன் ஆகி நீங்கள் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் 1 டைம் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கனாவே 14 கேலரிஸ் பேர்ன் ஆகுது. சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது மார்னிங் டைமில் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் 5 to 6:30 அந்த 7 நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. அதனால தான் என்னோடய யோகா கிளாஸஸே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இருக்கு. யோகா பண்ணும்போது ஆஃப் டைமில் தண்ணி எடுத்தால் கூட நீங்கள் ½ hour கழிஞ்சு தான் யோகா பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மார்னிங் பண்ணும்போது தான் அந்த காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகி நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் சுவாசிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணும்போது ரொம்பவே பாடி ரொம்ப ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 1 டைம் சூரிய நமஸ்காரம் பண்ணவே 14 கேலரிஸ் பர்ன் ஆகுதுன்னா நீங்கள் 3 to 6 times 6 times to 9 times அந்த மாதிரி 3 கவுண்ட்ஸாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரத்தை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்மளுடைய அப்டமினல் மசில்ஸ் ரொம்ப டைட்டனிங் ஆகும். நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ரொம்ப கரெக்ட் ஃபார்மேஷனில் இருந்திருக்கும். நம்மளுடைய பிரெயினில் இருக்க நர்வ்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். நான் ஆக்சுவலி என்னோடய செகண்ட் பேபிக்கு அப்புறம் 89 இருந்தேன். நான் அதிகமாக சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் என்னுடைய வெயிட்டை நான் நல்லாவே லாஸ் பண்ணேன். இப்போ நான் 75 இருக்கேன். ஸ்டில் ஐ எம் இன் தி ப்ராசஸ் அண்ட் ஐ எம் ஆல்சோ டூயிங் தி சேம் திங் வித் யூ கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் பாடி ரொம்ப உங்களுடைய ஸ்கின்ஸ் டைட்டனிங் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யோகாவே இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். ஸோ அதில் சூரிய நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் திங். ஸோ அந்த டைமில் நல்ல ஒரு மியூசிக் போட்டுட்டு நல்லா ஆத்மார்த்தமாக நல்லா பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவையும் நான் இதில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சூரிய நமஸ்காரத்தில் மொத்தம் 12 போசஸ் இருக்குது. ஸோ அது எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் போஸ் பிரணமாசனா. செகண்ட் போஸ் ஹஸ்த உட்டங்காசனா. Third pose Padahastasana. Fourth pose Ashwa Sanjalana Asana. Fifth pose Chaturanga Dandasana. Sixth pose Ashtanga Namaskaram. Seventh Bhujangasana. Adho Mukha Sarvasana. Then இப்போ கடைசி 4 poses உங்களுக்கு அப்படி ரிவர்ஸில் வரும். அஸ்வசஞ்சலானாசனா, பாதஹஸ்தாசனா, அஷ்ட உட்டங்காசனா அண்ட் ஃபைனலாக பிரணாமாசனத்தில் நீங்கள் ஆசனாசம் முடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆசனாஸ் பண்ணும்போது உங்கள் பாடி ஸ்ட்ரென்தன் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே நீங்கள் ரெகுலராக இது ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் பாடியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி டைட்டனிங் ஆகும். கண்டிப்பாக இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பாடி வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை மார்னிங் 5 to 6 டைம்ஸ்குள்ளே பண்ணணும். அண்ட் 3 டைம்ஸை நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் பண்ணுங்கள்.